உங்களிடத்துல ஒரு 2 காரியத்தை காமிக்க போகிறேன். இது எதற்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுங்கள். இது என்னன்னு தெரியுதா? இதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பேண்டேட் போடுறது சொல்கிறீங்க. காஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது பஞ்சு, காட்டன். இது ரெண்டும் எதற்கு உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியுமா? புண்ணு கட்டுறதுக்கு, அக்கா காயம் கட்டுறதுக்கு அப்படி சொன்னாங்க. சூஸ் த பெஸ்ட்டில் இன்னும் ப்ரிசைஸாக, நான் என்ன சொல்லுவோம், இன்னும் தெளிவாக, இன்னும் அதிகமாக சரியான பதில்லாம் எது சொல்லுவோம்? என்னம்மா? காயம் ஆறுறதுக்கு, காயம் ஆறி குணப்படுறதுக்காக இதை நம்ம செய்வோம். சரிங்களா? சரி, இன்னைக்கான செய்தி, இன்று தேவன் நமக்கு கொடுக்குற செய்தி இது போல தான். இன்னைக்கு யாருக்காவது இது வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? யாருக்காவது புண்ணு இருக்கா? இல்லை நான் ஒரு பேண்டேடு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா யாருக்காவது வேணுமானா வாங்கியிருக்கலாம். ஆனால் என்னைக்காவது இது நமக்கு தேவைப்படுமா? வேற யாருக்காவது தேவைப்படுமா? அதே போல தான் இன்றைய செய்தி இன்று நமக்கு தேவைப்படுமானால் தேவைப்படும், வேற ஏதாவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படுமானாலும் தேவைப்படும். வேற யாருக்காவது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டால் அவர்களுக்கும் பிரயோஜனப்படும். அதனால் ஒரு சிறு ஜெபத்தோடு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, தேவனே, எங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்கிறது, உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறது. நீதியின் மேல் பசிதாகத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தருளுங்க. பாவத்தின் மேல் ஆழமான ஒரு வெறுப்பை எங்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. அடியாலை மறைத்து தேவன் என்னை தாழ்த்தி நீர் வெளிப்பட்டு உம்முடைய நாம மகிமைப்பட தேவன் கிருபை செய்தரலாம். இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். இஸ்ரேல் லெபனான் என்ன நடக்குது தெரியுமா? போர். இந்த போரில் நம்மளுடைய சபையின் திருச்சபைகள் பிள்ளைகள், நான் கடந்த வாரம் கேள்விப்பட்டது, அந்த இடத்த விட்டு வேற இடம் பெயர்ந்து போகிறாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள் அங்கே இருக்குதான். நாளை மறுநாள் அக்டோபர் 7 போப் உலகளாவிய லெவலில் ஒரு உபவாச ஜெப கூட்டம், சமாதானத்திற்காக ஒரு உபவாச ஜெப கூட்டம் அறிவித்திருக்கிறாராம். கடந்த வாரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்திகள் தான். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா நார்த் கேரோலினாவில் பெரும் வெள்ளம். அமெரிக்காவில் ஒரு பொருளாதார தட்டுப்பாடு, எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அப்கமிங்காக இருக்குது. நியூசிலாந்து நாட்டுக்கும் கூகுளுக்கும் உள்ள இடையே ஒரு கோல்டு வார். இப்போ கூகுள்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே என்ன, கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுறோம். கூகுள் நிறுவனத்துக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு பேட்டன்சி ப்ராப்ளமில் ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு. கடந்த வாரத்தில் பெங்களூரில் தாஜ் ஹோட்டல் வெஸ்ட்டில் ஒரு பாம் டிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வெடிகுண்டு அவங்க கண்டறிந்து, வெடிக்கலை, அதை கண்டறிந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு பாம் த்ரெட்டு இந்த வாரத்தில் பெங்களூரில் இருக்கிற ஒரு சில பிரபலமான காலேஜஸில் இருக்குது அப்படின்றத நான் வாசிக்க நேரிட்டது. கடந்த வாரத்தில் டெல்லியில் ஒரு டாக்டரை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த நியூஸ் வாசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுடைய மனக்கண்களுக்கு தோன்றுகிற காரியம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று கேட்குறேன். வேற ரோட்டில் போகிறவங்ககிட்ட சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க? உலகம் அழிய போகுது, கலியுகம் அப்படின்வாங்க. நம்ம சொல்கிறதா இருந்தால் வரலாற்றிலே ட்ரமாட்டிக் அவர்ஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். வரலாற்றிலுடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். த லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இதை கடைசி கால சம்பவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடைசி கால சம்பவங்கள்ன்ற இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு நிறைய நேரம் எது தேவையில்லையோ
அது அதிக உன்னிப்பாக கவனமாக கேட்குற பழக்கம் இருக்குது. எது தேவையோ அதுக்கு கவனம் செலுத்தி கேட்காத ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம உணர்ந்து கொள்ள போகிறோம். ஹவுலர் மங்கி, அதாவது ஒரு வகையான குரங்கு. இந்த குரங்கு ஒலி எழுப்புச்சு அப்படின்னா 3 மைல் தூரத்துக்கு அதோடைய ஒலியோடைய சத்தம் கேட்குமா. 3 மைல் தூரத்துக்கு. யானைகள் அதோடைய அந்த தும்பிக்கை வச்சு அது விடுற அந்த சத்தம் 6 மைல் தூரத்துக்கு அந்த அதிர்வு மூலமாக மற்ற யானைகள் அதை உணர்ந்து கொள்ள முடியுமா. ஹம்ப்பேக் வேல் அப்படின்னு ஒரு வகையான வேல் மீன் வகை 600 மைல் தூரத்திற்கு அதோடைய இனத்தோடு அது அந்த சத்தத்தை எழுப்பி அது கம்யூனிகேட் பண்ண முடியுமா. உள்ளதுலேயே விசேஷித்தமான சிருஷ்டிகள். நாம் சின்னதாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த வோக்கல் கார்ட்ஸ் நீங்கள் தொண்டையில் இருக்கும், 2 இப்படி கயிறு மாதிரி நரம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த நரம்புகளுடைய அசைவு தான் பலவிதமான ஒலிகள். அந்த 2 நரம்புகளுக்கும் நடுவில் இருக்கிற காற்று சீராக எப்படி போகுது வருது வெளியே, இது நிமித்தம்தான் நம்மளுடைய பலவிதமான ஒலிகள் எழும்புகிறது. நமக்கு பார்த்தோன்னா 400லேருந்து 1200 வைப்ரேஷன் ஒரு செகண்டுக்கு நம்மளால் ஏற்படுத்த முடியுமா. ஒரு செகண்டுக்கு அந்த 2 சின்ன வோக்கல் கார்ட்ஸில் அந்த லோ பேஸில் பாடுறவங்க 400 வைப்ரேஷன் ஒரு செகண்டில் நடக்குமா. அந்த சுப்ரானோவில் பாடுறாங்கல்ல அவங்களுக்கு 1200 வைப்ரேஷன்ஸ் நடக்குமா. இதெல்லாம் சத்தம் கேட்பதற்காக. நம்ம யாரையாவது பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், இல்லை ரொம்ப நாள் கழித்து யாரையோ பார்க்குறோம். நம்ம என்ன யோசிப்போம், இதை கேட்கணும், இதை பேசணும், எப்படி இருந்தாங்க, இது எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன பேசணும் அப்படின்றத அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், சிந்திப்போம். அவங்க என்ன பேச போகிறாங்க, அதை நம்ம எப்படி கேட்க போகிறோம் அப்படின்ற கருத்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஒரு கவனத்தோடு வருவோம். நான் போய் என்ன பேச போகிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவர் என்ன பேச போகிறாரு அப்படின்ற கவனத்தோடு வருவோம். இன்றைய தலைப்பு கவனமாய் கேளுங்கள், ஹியர் அட்டென்டிவ்லி. உங்களுடைய வேதத்தை மார்க் எழுதின சுவிசேஷம், அக்கா ஜெபம் பண்ணுறப்பே ஜெபம் பண்ணாங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனம். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். கேட்கிறவருக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 59 தடவை கொடுக்கப்பட்டிருக்கான். கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இன்றைய செய்தி நமக்கு எதுக்குன்னு சொன்னேன், இந்த பேண்டேஜை காமிச்சு என்னன்னு சொன்னேன், குணப்படுதல். நம்ம குணப்படுறதுக்கும் நம்ம கேட்குறதுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். ஒரு சிறு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்த ஒரு சில மணி நேரங்களில் இல்லை அடுத்த நாளில் சிறு குழந்தைகளுக்குன்னு உள்ள நிபுணர் டாக்டர்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் அந்த குழந்தைய செக் பண்ணுவாங்க. கண்ணு சரியாக தெரியுதா, காது சரியாக கேட்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய காதுகள், நம்ம வசனம் வாசிக்கிறோம், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். நம்மளுடைய காதுக்கு யார் சான்றிதழ் தருவா? நம்ம கேட்குறோமா? இப்போ நம்மளே நமக்கு சான்றிதழ் கொடுக்கணும். ஆனால் என்ன சான்றிதழ் கொடுப்போம்? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 29வது வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்கிறது நமக்கு காதில் கேட்குதா? கேட்குதுங்களா? ஆதியில் ஆண்டவர் சத்தமாக பேசினார் நம்மளுடைய முற்பிதாக்களோடு. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டாங்க. அந்த மாதிரி சத்தம் நமக்கு காதில் கேட்குதா? அப்போ நமக்கே நம்ம சான்றிதழ் கொடுப்போம்னா என்ன சான்றிதழ் கொடுப்போம்?
இந்த வரலாற்றில் ட்ரமாட்டிக் ஹவர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு இந்த காது சரியாக செயல்படுதா அப்படின்னு நானே எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சான்றிதழை நாம் கொடுப்போம்? யோசித்து பார்த்துக்குவோம். இப்படிப்பட்ட நிலைமையில் என் காது இருக்கிறது, இப்படிப்பட்ட நிலைமையிலேயே நான் என் வாழ்க்கையை தொடர்ந்து இந்த கடைசி காலத்தில் நான் வாழ்ந்து நித்திய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனையை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புனா அது சரிதானா? அது சாத்தியம்தானா? இப்படிப்பட்ட காதோடே நாம் செல்வது. இப்படி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு சான்றிதழ் தரணும். ஆண்டவர் நம்மளை குறித்து, உங்களை குறித்து, என்னை குறித்து, ஆன்லைனில் கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு குறித்து, உங்களுடைய காதுகளுக்கு தேவன் கொடுக்குற, நம்மளுடைய காதுகளுக்கு தேவன் கொடுக்குற சான்றிதழ் என்ன தெரியுமா? எரேமியால் 6வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 6வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தோன்னா, பிற்பகுதியிலே அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது அவர்கள் கேட்க மாட்டார்கள். 2வது பகுதியில் பார்த்தோன்னா, அவர்கள்னால் நம்மளை தான். நம்மளுடைய செவி எப்படி இருக்கா? அன்சர்கம்சிஸ்ட், காதில் விருத்த சேதனம் இல்லை, அவங்களுக்கு காது கேட்காதான். அதே எரேமியா 22:21 இப்போ வேத வாசிச்சதில் நம்ம பார்த்தோம். 2வது பிற்பகுதி, உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட், நம்ம காதுக்கு காட் கொடுக்குற சர்டிஃபிகேட் என்ன? உன் சிறு வயது முதல் என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். மத்தேயு 13:15 பார்த்தோன்னா, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருக்கிறாங்க. ஸோ சான்றிதழ் என்ன? காதுகள்னால கேட்கல, சத்தத்தை சிறு வயது முதல் கேட்காம போகிறதே வழக்கமாக இருக்குது. விருத்த சேதனம் இல்லாத காது, கேட்காத காது. இன்னும் ஒரு கடைசியாக ஒரு வசனம் எடுத்துக்குவோம், நம்ம வாசிப்போம். ஏசாயா 6வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். ஏசாயா 6, 9 மற்றும் 10. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். இதில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் பாருங்கள். குணப்படாமலும் ஆரோக்கியமாக்காமலும் இருக்க. அப்போ நமக்கு இருக்கிற காது எதுக்கு பிரயோஜனப்படுமா? இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, நம்ம குணப்படுறதுக்கு தான் நம்மளுடைய காதுகள் பிரயோஜனப்படுமா? குணப்பட்டு இருக்கிறோமா? நம்ம காது சான்றிதழ் கொடுக்கணும்னா குணப்பட்டு இருக்கிறோமா? நம்ம காது வேண்டிய வண்ணமாக செயல்படுகிறதா? அவருடைய இப்போ ஆண்டவர் சொன்னார்ல, என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாரு? விருத்த சேதனம் இல்லை, கேட்க மாட்டாங்க. இளம் வயது முதல் நாங்கள் கேட்க மாட்டோன்றது சொல்கிறதே உங்கள் வழக்கம். காதுகளினால் கேட்காம இருக்கிறாங்க, அதாவது டெஃப், காது செவிடுன்னு நமக்கு ஒரு சான்றிதழ் தேவன் கொடுக்குறாரு. இது சரிதானா? இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இந்த சான்றிதழை நம்ம இதை ஏற்றுக்கொள்ளலாமா? இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். யோபு 37:2. இப்போ வேத வாசிப்பில் வாசித்த வசனம் தான். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். இப்போ நம்மளை உய்த்து ஆராய்ந்து ஒரு சில கேள்விகளை கேட்டோம். கடந்த காலத்தில் நம்மளுடைய காதுகள் கேட்டுச்சு, கேட்கல. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சான்றிதழ் இப்படி இருந்துச்சு, இல்லை. நிகழ்காலத்தில், வருங்காலத்தில் இங்கே உட்காந்துருக்கிற உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கவனமாய் கேளுங்கள். ஹியர் அட்டென்டிவ்லி. ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு கேட்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, எங்களுடைய காதுகள் மந்தமாக இருந்திருக்கலாம். இதோ நீர் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் கவனமாய் கேளுங்கள் என்று சொல்கிறீர். கவனமாய் கேட்க, கவன சிதறல்கள் எங்களிடத்துல இராதபடிக்கு காத்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். வேதத்தில் யாராவது கவனமாய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் சொல்லுவோம்?
மோசே சொல்லுவோம். மரியாள், மரியாள். வேற மோசே சொல்லுவோம், மரியாள் சொல்லுவோம், ஈசாக்கு சொல்லுவோம், யாக்கோபு சொல்லுவோம், ஆபிரகாம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில முற்பிதாக்கள் பேரை நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்கெல்லாம் சத்தத்தை கேட்டாங்க, அந்த ஒளியை அவங்க கேட்டாங்க. காடோட சத்தம் அவங்களுக்கு, மோசேக்கு கேட்டுச்சு. பிரமாணங்கள் வாங்கும் பொழுது அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. இப்போ நமக்கு அப்படிப்பட்ட சத்தம் கேட்குதா? இல்லை நம்ம வாசித்ததுபடி ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகள் கேளுங்கள்னு சொல்கிறார். ஆவியானவருடைய சத்தமாவது கேட்குதா? அப்புறம் ஏன் கடவுள் சொல்கிறாரு காதுள்ளவன் கேட்க கடவன்னு? நமக்கு தான் கேட்கவே மாட்டேங்குதே, நமக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு காதுள்ளவன் கேட்க கடவன். காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரா? கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாரா? வசனம் வாசிப்போம் காரணம் என்னன்னு. சங்கீதம், உங்களுடைய வேதாகமத்தை கண்டிப்பாக திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 81:11 வசனம். சங்கீதம் 81:11 வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அடுத்த வசனம் பார்த்தோன்னா, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் 10வது வசனம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை ஒரு இக்கட்டிலிருந்து காப்பாற்றின தேவன் நானே. ஆனால் என் ஜனம் நான் உன்னை நினைக்கிறேன், நீ என் சத்தத்துக்கு கேட்கல. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வழி. ஆண்டவருக்கு நான் உங்களை ரட்சிக்கிறேன், நான் உங்களை காப்பாற்றுறேன், ஆனால் நீங்கள் என் சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு காது உள்ளவன் கேட்க கடவன். காதை நான் உங்களுக்கு படைச்சிருக்கேன். எதுக்கு படைச்சிருக்கேன்னா என் சத்தத்தை கேட்கறதுக்கு தான் படைச்சிருக்கேன். காரணம் ஒன்று, சத்தத்தை கேளுங்க. ஆண்டவருடைய அந்த வழியின் வேதனையும், என் பிள்ளைங்க என் சத்தத்தை கேட்கல, மாடு முன்னணையை அறியும், ஆனால் என் ஜனமோ, யோபுல ஏசாயால வாசிக்கிறோம், என் ஜனமோ என் சத்தத்தை கேட்கல. அவருக்கு அந்த வழி பார்க்குறோம். யோவான் 8:47 நம்ம வாசித்தோன்னா, நான் வாசிக்கிறேன். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். ஏன் மறுபடி கேளுங்கன்னு சொல்கிறாருன்னா, தேவனால் உண்டானவன் எவனும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறான். நமக்கு சான்றிதழ் கேட்கலன்னு வந்துச்சுன்னா அவருடைய பாரம் என்ன? நம்ம தேவனால் உண்டாய் இல்லை. அவருக்கு வழி, நமக்கும் வழி. ஏன் நம்ம தேவனால் உண்டாயில்லைன்னா சாத்தானாலும் உண்டாயிருக்கிறோம், நமக்குள்ள பாவத்தினால் உண்டாயிருக்கிறோம். பாவ வேதனை இருக்குன்ற உணர்வே இல்லாமல் நாம் இருக்கிறோம். நமக்கும் வலி, அவருக்கும் வலி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஹியர் அட்டென்டிவ்லி, கவனமாய் கேளுங்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இப்போ புரியுதா எதற்கு குணமாக்குதல்? இந்த குணமாக்குதல் அவரோடு நாம் இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம். அவர் பிள்ளைங்க கிட்ட நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? பிள்ளைங்க நம்மக்கிட்ட பேசணும், நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசணும். ஒரு குடும்பம்னா ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு பேசாமல் இருந்தால் ஒரு நாள் இருக்க முடியுமா? முடியாது, ரொம்ப வலி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், அவங்க காதுலேயே வாங்காமல் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி வலிக்கும்? அந்த வேதனையோடு என் பிள்ளை மாதிரியே இல்லாமல் வேற யாரையோ இமிட்டேட் பண்ணுதே. ஒரு சினிமா நடிகரை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இல்லை வேற யாரோ ரோட்டில் போகிறவங்கள இமிட்டேட் பண்ணியிருக்கு, இல்லை சர்ச்சில் இருக்கிற வேற யாரையோ பார்த்து இமிட்டேட் பண்ணுது. என்ன மாதிரி இல்லையே, தேவனால் உண்டாகி இல்லையே, என் சத்தத்தை கேட்காம போகிறாங்களேன்ற அந்த வேதனையில் தேவன் நம்ம குணமாக்கணும். எப்படி குணமாக்கணும்னு நினைக்கிறார்? அவரை போல நம்ம மாறுறது தான் நமக்கு வேண்டிய குணமாக்குது. அவருடைய சாயலில், அவருடைய குணத்தில் நம்ம மாறணுன்றது தான் குணமாக்குதலின் அனுபவம். இந்த உச்சக்கட்டத்தில், இந்த ஹிஸ்ட்ரி, இந்த வரலாற்றின் உச்சக்கட்டத்தில் தேவனால் உண்டாயிருந்து சதா காலங்களும் தேவனோடு இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பம். நம்ம கேட்கறது அப்படின்றது ரோமர் 12:2 நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனம்தான். தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
நம்ம ஏன் கேட்கணும், நம்ம பகுத்தறியணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் இன்னதான் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறது. தட் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் பர்சனல் மினிஸ்ட்ரி. தனிப்பட்ட விதத்தில் எனக்கு நானே ஆண்டவரோடு இணைந்து செய்கிற ஊழியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்பது தான். எல்லாமே ஒரு வேளை உங்களுக்கு இது என்னது ஒன்றுமே புரியலையே, எப்படி சத்தத்தை கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் நமக்கு நல்ல தெரிஞ்ச அதிகாரம். ஆண்டவருடைய வருகையை குறித்து சீஷர்கள் அடையாளங்கள் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிற அட்மானிஷன், ஃபஸ்ட்டு அறிவுரை என்ன? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பார்த்தோம் வேதாகமத்தில் முற்பிதாக்கள் நிறையா பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப ஹைலைட்டான பர்சன் யார் அப்படின்னா ஆபிரகாம். ஏன் இதை ஹைலைட்டு நான் சொல்கிறேன்னா, நமக்கு தெரிஞ்சது தான். இந்த விதத்தில் யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரம் ஆண்டவருடைய சத்தம் இதுதானா அப்படின்னு உணர்ந்து கொள்வதற்கு கடினமாக இருக்குது நமக்கு. அது வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவரோட சத்தம் தானா, ஆவியானவர் தான் என்கிட்ட சொல்கிறாரா, இது சரிதானா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆண்டவர் சத்தத்தில் அவர் என்ன சொன்னார்? உன் பிள்ளை ஆண்டானே, எனக்கு ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையை எனக்கு தியாகம் செய் அப்படின்னு சொல்கிறார். உடனே எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை, ஆபிரகாம் கொண்டு போய் பலி செலுத்துறதுக்கு மகனை கூட்டிக்கிட்டு போகிறார். அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து பலியிட செய்ய போகிற நேரத்தில் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. ஆண்டவருடைய சத்தம் நிறைய நேரங்களில் ஆண்டவர் இது சொன்னார், இப்போ அது வாய்க்கலை, மறுபடியும் வேற எப்படி மாறா இருக்கே, கான்ட்ரரியாக இருக்கே. பிள்ளையாண்டான பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. பலி செலுத்த போன நேரத்தில் கையை போடாதன்னு சொல்கிறாரே. மாறி மாறி காட் பேசுவாரா? ஆனால் அப்படி யோசிக்கலை ஆபிரகாம், அப்படி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு 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 அவர் பழகி இருந்தார், அந்த சத்தத்துக்கு ஒத்து செய்து இருந்தார். அதனால தான் குழப்பமே இல்லை ஆபிரகாமுக்கு. தடவையும் சத்தத்தை he was staying tuned in, காடோடைய சத்தத்துக்கு பர்ஃபெக்டாக ஒத்து செய்து அவருடைய காதுகள், அவருடைய இருதயங்கள் பழக்கப்பட்டு இருந்தது. நிறைய நேரம் நம்மகிட்ட அந்த பழக்கம் இல்லாமல் போகுது. ஏன் நம்ம இப்போ சரி நம்ம செய்திக்குள்ளாக வந்துடுவோம், நமக்கு ஏன் கேட்க மாட்டேங்குது? எப்போ காது கேட்காது? பட்டாசு போடுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இருந்தீங்கன்னா காதுக்குள்ளே 2 விரலையும் வச்சு மூடிக்குவோம் தானே. காதில் ஏதாவது அடைச்சிருந்தா காது கேட்காது. வயசாகி போனால் கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்காம போகும். ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா காது கேட்காம போகும். அடைப்பு என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அந்த சின்ன சத்தம் நமக்கு கேட்காது. நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பிஸி வேர்ல்டோடைய சத்தம், இந்த பரபரப்பான உலகத்தோட சத்தம், இப்போ வெளில போனோம்னா காரு, பைக்கு, பேசுகிறது, சண்டை போடுறது, எல்லா சத்தமும் கேட்கும். அங்கே போய் நின்றுட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் நடுவில் போய் நின்றுட்டு காடோட சத்தத்தை கேட்கணுன்னா அதுக்கு நம்ம ஆபிரகாம் போல பழக்கப்பட்டு இருந்தால் தான் கேட்க முடியும். காது இந்த உலகத்துக்கு அடைக்கப்பட்டு இருந்தால் இது தேவனுடைய சத்தம் கேட்காது. வயதாகி நோய்வாய்ப்பட்டு அப்படின்னா பாவம் தேவனுடைய சத்தத்தை அடைச்சிருமா. சின் மியூட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் தேவனுடைய சத்தத்தை ஆஃப் பண்ணிடுமா. பல நாள் கேட்காமலேயே இருந்து நம்ம வயசாகிக்கிட்டே போகிறோன்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்டு பழகிருக்கணும். அதுதானே வசனம் வாசித்தோம். உன் இளம் வயது முதல் கேட்காம போகிறதே உன் வழக்கமாக இருக்குது. அப்போ நீ வயசாயிருச்சு, உனக்கு இன்னமும் கேட்கவே இல்லை. நிறைய நேரம் இப்போ நம்ம பார்த்தோன்னா வாழ்கிற மக்கள் ஜனத்தில் ஒரு 10% ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சுன்னு வாங்க. ஒரு 70% இது ஆண்டவர் சத்தமா, பிசாசு சத்தமா, இல்லை என்னுடைய சுய சத்தமான்னு தெரியலன்னு குழம்பி இருப்பாங்க. இன்னும் ஒரு 20% என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு சத்தமே கேட்கல, எந்த சத்தமும் கேட்கல அப்படின்வாங்க. இப்போ நம்ம கேட்குற சத்தம் 3 காரியங்கள் பார்த்து முடிச்சிடலாம். நமக்கு கேட்குற சத்தம் ஆண்டவருடைய சத்தம் தானா? நான் கண்டிப்பாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு இன்றைக்கி ஒரு உந்துதல் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரா?
கவனமாய் கேளுங்கள் சொல்கிறாரே, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்கிறாரே, ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறாரே, அவர் பாரப்படுறாரே, ஐயோ என் பிள்ளைங்க என் சத்தத்தை கேட்க மாட்டேங்குது, நான் அவங்கள எகிப்து தேசத்திலேருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேனே வெளியே, அவங்களோட பாவ பாரத்திலேருந்து எத்தனை தடவை தூக்கி எடுத்திருக்கேன், அவங்கள நான் சந்திக்கணும், அவங்களோட உறவாடணும், நான் பேசணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு ஆண்டவருடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு நம்ம நினச்சோன்னா 3 காரியங்கள் உங்களுக்கு தேவன் எனக்கு கற்றுத்தந்ததை உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். முதலாவது, ஒரு சிறு கதை. ஒரு டெலிகிராம் ஆஃபீஸ், அந்த டெலிகிராம் ஆஃபீஸில் இன்டர்வியூக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த டெலிகிராம் ஆஃபீஸில் இன்டர்வியூ எடுக்கிறப்ப ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு வரையணை அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில இது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே அவங்க கவனமாக இருக்கணும், ஒரு தடவை சொல்கிற அந்த வார்த்தைகளை கவனமாக எழுதி வச்சுக்கணும், அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும், கரெக்டாக டைப் பண்ணி அதை டெலிகிராம் அனுப்ப முடியும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், இதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 1000கணக்கானர் உட்காந்துருந்தாங்க. ஒரு அப்பா அவருடைய மகனை கூட்டி கொண்டு வந்து உட்காந்துருந்தாராம். அப்போ இந்த சொல்லப்பட்டிருந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அவங்க அப்பா நினச்சாராம், கண்டிப்பாக என் மகனுக்கு இதில் வேலை கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்தாராம். இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அந்த ஆஃபீஸில். இதில் இப்போ எப்படி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனால் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குதான். அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்றாங்களாம். ஒரு வெயிட்டிங் ஏரியாவில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்களாம் இன்டர்வியூக்காக. ஒவ்வொருத்தராக உள்ளே போகணும் வரணுன்றதுக்காக காத்துட்ருக்காங்களாம். திடீர்னு ஒரு நபர் வந்து வெளியே வந்து, ஒரு கிளர்க் வந்து, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லோரும் மிச்சம் கிளம்பி போகலாம் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த நபர்கிட்ட கேட்டாங்க, எல்லோரும் அந்த நபர்கிட்ட கேட்டாங்களாம், என்னப்பா எங்களெல்லாம் உள்ளே கூப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே. இல்லை, இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதில் நாங்கள் சொன்னோம், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறவங்க இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே வாங்கன்னு சொன்னோம், யாருமே நீங்கள் வரல, கவனமாக சொல்லப்பட்ட உங்களுக்கென்று வகையறுத்திருந்த வகையறைகளை, அந்த ரூல்ஸை நீங்கள் கவனிக்கலை, அட்டன்டிவாக இல்லை, நீங்கள் கவனமாக கேட்கல. ஒரு நபர் மாத்திரம் அதை கேட்டுட்டு வந்தார், அவர் தான் யாருன்னா இந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தார்ல அவங்க அப்பா. திறமையில்லாத பையன்னு பையனை குறித்து அப்பாவே யோசிச்சிருந்தாரு. ஆனால் அந்த பையன் கவனமாய் கேட்டு கொண்டிருந்தானா, அதனால் வந்துச்சான், அவனுக்கு வேலை கிடச்சிதான். முதல் படி ரோமர் 10:17. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விருப்பம் இருக்குதா? இது தேவனுடைய சத்தம் தானா? என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுப்பதற்கு குழப்பம் இருக்குதா? முதல் படி தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு நமக்கு சத்தத்தை எப்படி கேட்கணும். அவருடைய சத்தம், இந்த புஸ்தகம் முழுசும் அவருடைய சத்தம் தான். அந்த சத்தத்துக்கு ஒத்து இருக்குதா? வேத வாக்கியங்களுக்கு எனக்கு கேட்குற சத்தம் ஒத்து இருந்துச்சுன்னா வசனம், அதுதான் நமக்கு முதல் படி, முதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நம்ம காரியம். தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு தெளிவுபடுத்தும். அப்போ கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் பார்ப்பீங்க, வசனம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு வசனத்தை சொல்லுவாங்க. நம்மளால் அப்படி சொல்ல முடியுதா? இது தேவனுடைய சத்தம் தானா? ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் கரெக்டாக நம்ம கோரிலேட் பண்ணுறதுக்கு, அதை தொடர்பு கொடுத்து பண்ணி பார்க்குறதுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்படுறேன், என்னை ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்படுறேன், இதில் தேவனுடைய சத்தம் என்ன அப்படின்னு நான் கேட்கணுன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கே இருக்குது, இதற்கு வசனம் என்ன, இதற்கு கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருன்றத நம்ம தரோவாக இருக்கணும். முதல் பாடம், வசனத்தை அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சத்தத்தை தெளிவு பெற கேட்பதற்கு. ரெண்டாவது, ஒரு ஆர்டிக்கல் நான் வாசிக்க நேர்ந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சிறு பெண், 10 வயசு பெண், அந்த பெண்ணு நாள் ஸ்கூலுக்கு போகிறாளாம். அவங்க அம்மாவுடைய வழக்கம் என்னென்னா, தடவை ஸ்கூலுக்கு, அதாவது 3 வயசு 4 வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு டே டு ஸ்கூலில் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைப்பாங்களாம். 3 வயசு 4 வயசு 5 வயசு, இப்போ 10 வயசு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ண வைக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் குறும்பான பொண்ணு, சொல் பேச்சு கேட்காத பொண்ணு. அப்போ அவங்க வீட்டு கார்டனில் வந்து ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று, இங்கே நின்று எடுப்பாப்பா எடுப்போன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுடைய கேமராவை
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி அவளை அந்த பொண்ணை அப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு தெரியுது அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பாம்பு இவளை நோக்கி பார்த்துட்டு இருக்குதான். இந்த அம்மாவுக்கு ஒரே பயம். சொன்னாலும் இந்த பொண்ணு கீழ்ப்படிய மாட்டா, எப்படி செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ தாய் ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு அந்த மகளிடம் மெல்லிய சத்தத்தோடு சொன்னாங்களாம், பாப்பா அந்த நான் சொல்கிறத அப்படியே கேளு, அப்படியே செய், பின்னோக்கி பார்க்காம அம்மா கிட்ட முன்னோக்கி வா அப்படின்னு மாத்திரம் சொன்னாங்களாம். என்றும் கீழ்ப்படியாத ஒரு குறும்பு பெண்ணு அன்னைக்கு அம்மா சொன்ன சத்தத்தை கேட்டு அப்படியே என்னமோ அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னோக்கி அந்த பெண் வந்துட்டாளாம். அதனால் அவள் அன்று ஜீவன் பெற்றாள். அந்த பாம்பு அவளை தீண்டலை. 2வது வசனம் வாசிப்போம். யோவான் 8:43. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால். தேவன் நமக்கு சொல்கிற உபதேசத்தை கேட்கறதுக்கு மனது இருந்தால் அவருடைய சத்தம் நமக்கு நல்லா கேட்கும். அப்போது அதிகமாக நமக்கு அந்த விருப்பத்தை தரது ஆவியானவர் தான். அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது கடைசி காலத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கணுன்னா அதிகமாக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை நாமே சரண்டர் பண்ணணும், ஒப்படைக்கணும். கடவுளே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் அப்படின்றது. நம்ம பார்த்தோம், வேத வாக்கியம் நமக்கு பரிச்சயமானதாக இருந்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம், நம்ம டிசர்ன் பண்ணலாம். 2வது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த விருப்பத்தை தரணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைத்து இந்த வசனங்களின் மேல் அதற்கு கீழ்ப்படிவதற்கு சத்தியம், அதாவது சத்தம் சொல்கிறதை கேட்பதற்கு விருப்பம் இருந்தால் தான் அந்த சத்தம் அதிகமாக நமக்கு கேட்கும். 3வது, எத்தனை பேர் ப்ளூடூத் வச்சுருக்கீங்க? ப்ளூடூத் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் இங்கே இருந்ததுன்னா மேபி அந்த வாசல் வரைக்கும் போனோம்னா பாதி தூரம் வரைக்கும் நமக்கு கேட்கும். அதுக்கு பிறகு போனோம்னா கொஞ்சம் குறன்னு கேட்கும். அதுக்கு பிறகு போனோம்னா சுத்தமாக கேட்காது. கரெக்டாக? ஆமாவா இல்லைங்களா? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா கொர்நேலியுன்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த கொர்நேலியுன்ற நபர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போப்பா, யோப்பா பட்டணத்தில் பேதுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போ, நீ செய்ய வேண்டியது என்னன்றதை நான் சொல்கிறேன்றார். 3வது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களிடத்தில் நெருக்கமாக இருக்கணும். த மோர் க்ளோசர் த மோர் லவுடர் த வாய்ஸ். எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக தெளிவாக சத்தம் நமக்கு கேட்கப்படும். சொன்ன வசனங்கள் பரிச்சயமாக இருக்கணும். 2வது, ஆவியானவரிடத்தில் நம்ம ஒப்படைத்து அந்த வசனத்துக்கு செவி கொடுப்ப விருப்பம், நமக்கு அதை செயல்படுத்த விருப்பத்திற்காக ஒப்படைக்க வேணும். 3வது, அந்த சத்தத்தை கேட்குற சபையார் மக்களோட இல்லை போதகரோட இல்லை அந்த சத்தத்துக்கு நல்ல ஆபிரகாமை போல பழக்கப்பட்டிருக்கிற நபர்களோடு ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். பக்கத்தில் நெருக்கமாக நம்ம இணக்கமாக இருந்தோன்னா அவங்களும் கேட்பாங்க, நமக்கும் அதை பழக்கப்படுத்தி கொடுப்பாங்க. இந்த 3 காரியங்கள் தான். இன்னும் எனக்கு இல்லை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன், முடிச்சிடலாம். யோவான் கடைசி வசனம் நம்ம வாசிச்சிருவோம். யோவான் 10வது அதிகாரம் 2 வசனம் 5 வரைக்கும். யோவான் 10 வசனம் 2 5 நானே வாசிக்கிறேன். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். ஆடுகள் மேய்ப்பனோட சத்தத்தை கேட்கும், அந்நியனோட சத்தத்தை கேட்காது. மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின்னாடி போகும், அந்நியனோட சத்தத்துக்கு பின்னாடி போகாது. நம் மேய்ப்பன் யார்? கிறிஸ்து. WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நேரம் நமக்கு புரியலையா, இதை என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியலையா, சத்தம் கேட்கலையா, இந்த நேரத்தில் கிறிஸ்து என்ன செய்வார்? வாட் வுட் ஜீசஸ் டூ?
ஆண்டவர் செஞ்சு இப்போ இந்த நேரத்தில் எப்படி செய்வார், எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவார் நம்ம யோசித்து வேதத்தினுடைய பரிச்சயமாக நம்ம அதன்படி நடந்தோன்னா மெய்ப்பனுடைய வழியில் நம்மளும் போவோம், அந்நியரோட வழியில் போகாமல் இருப்போம். இந்த உலக பிரகாரமான ஒரு கோட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. திரும்பி திரும்பி நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது பூரணப்படும். அதிகமாக தேவனுடைய சத்தத்தை நம்ம இன்று கேட்டு பழகலைன்னா ஒரு திடீரென ஒரு இக்கட்டு, ஒரு உலக முடிவு போகிற ஒரு அழிவு காலத்தில் கண்டிப்பாக மந்தமாக தான் இருக்கும், கேட்க முடியாது. நம்ம அந்த சத்தத்தை செவி கொடுத்து அதை டிசர்ன் பண்ணுற ஸ்பிரிட் இருக்காது, ஒத்து சேர்ந்து இருக்க முடியாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைகளை மனதில் நினைத்து வேத வசனத்தோடு நாம் அதிக பரிச்சயமாக ஆவியானவருக்கு நம்மை அதிகமாக ஒப்படைத்து தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் இணக்கமாக நெருக்கமாக இருந்து தேவனுடைய சத்தத்தை நாம் பழக்கப்படுத்தி கொள்வோம். ஆபிரகாமை போல ஒத்துசைந்து என்ன தேவன் சொல்லுகிறார் என்பதை பூரணமாக விளங்கி கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எதற்கு? இதுதான் நமக்கு குணப்படுவதற்கு, இதுதான் நம்ம ரட்சிப்பின் பாதையில் நம்ம நடத்துவதற்கு, அவருடைய பிள்ளைகளாய் நித்தியமாய் அவரோடு வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய சத்தம். அதற்கு வழிகளை தான் அவர் நமக்கு தருகிறார். அதிக வசனங்கள் அதை தான் நமக்கு சொல்லி தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். தெய்வீக சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்க அன்புள்ள ஆண்டவரே, இந்த சூரிய அஸ்தமன ஆராதனை வேளையிலும் நாங்கள் அவருடைய ஆலயத்தில் கூடி பாடல்களை பாடி நல்ல தேவ செய்தியை கேட்க தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, சிறு வயது முதல் எங்களுடைய பழக்கங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மறுப்பதாகவே இருக்கிறது. ஆண்டவரே, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உள்ள தகப்பனே, எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி உள்ள ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு போராடி கொண்டிருக்கிறீர். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் செவியை நீர் விசாலமாக திறக்கும்படியாக செபிக்கிறோம். உள்ள ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய செவிகளிலும் விருத்த சேதனம் செய்யப்படும்படியாக இந்த நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோமே. அன்புள்ள ஆண்டவரே, தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதபடி உலகத்தின் சத்தங்கள் எங்கள் காதுகளை ஒருவேளை அடைத்து கொண்டிருக்குமானால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பத்தா என்று சொல்லி எங்கள் காதுகளை திறக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தை அந்த நாளில் ஒப்புக் கொடுக்குறோம். ஐயா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டுமானால் உம்முடைய வேத வாக்கியங்கள் மீது நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக அதை விரும்பி வாசிக்கும் பொழுது உள்ள தகப்பனே, நீர் உம்முடைய தயவுள்ள சித்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் காதுகளுக்கு அவைகள் வழிநடத்தும் என்பதை நாங்கள் படித்தோமே. அன்புள்ள ஆண்டவரே, அதன்படி நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். எப்படி ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறதோ, ஆபிரகாம் 10 வருடங்களுக்கு பின்பாக 90வது வயதிற்கு பின்பாக 100வது வயதில் தேவன் தன்னோடு பேசிய போதும் கூட தேவன் தான் பேசுகிறார் என்பதை மிக துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார். அன்புள்ள ஆண்டவரே, அதே போல தேவனோடு நாங்கள் அனுதினம் உறவாடவும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் இது தேவ சத்தம் என்று சொல்லி புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், செய்தியை கொடுத்த அன்பான மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஐயா, செய்தியை கேட்டு நாங்கள் கவனமாய் கேட்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உரைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இஸ்ரவேலே கேள் என்று சொல்லியிருக்கிறீர். ஐயா, நீர் எங்களுக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அவைகளை நாங்கள் கவனமாக கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் இறுதி காலத்தில் சத்தியத்திற்கும் உமக்கும் சாட்சியாக ஜீவிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆலயத்திலும் ஆன்லைனிலும் கூடியிருக்கிற ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். உள்ள தகப்பனே, எங்களுடைய கண்களுக்கு முன்பாக புதிய வாரம் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அறியாத ஒரு வழியை எதிர்நோக்கி பயணிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரிந்தவற்றையும் உணர்த்தக்கூடிய அன்பான தேவன் எங்களுக்காக இருக்கிறார். அவர் எங்களை வழிநடத்துவார் என்கிற நிச்சயத்தோடு புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம்.
கர்த்தர் எங்கள் ஒருவருடைய போக்குவரத்து, எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.